என் அன்பின் இனிய உறவுகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் என் அன்பு வணக்கம் பல. இன்று ஜனவரி 17, புனித வனத்து அந்தோனியாரின் நினைவு நாள். இன்றைய நற்செய்தி மார்க்கு அதிகாரம் 2, 13 முதல் 17 வரையுள்ள இறைச்சொற்றொடர்கள். இப்பகுதியில் நாம் லேவியின் அழைப்பினை பற்றி அறிகிறோம். இயேசு வாழ்ந்த காலத்தில் சுங்கச்சாவடியின் பணி செய்வது என்பது ஒரு வகையில் உயர்வாகவும் மக்களிடையே தாழ்வாகவும் பார்க்கப்பட்டது. லேவி எனப்படும் மத்தேயுவுக்கு பணம் சம்பாதித்து தரும் பணி என்ற வகையில் அவருக்கு இது மகிழ்வானதாக, பாதுகாப்பானதாக பார்க்கப்பட்டிருக்கலாம். இங்கு லேவி எனப்படும் மத்தேயு தனது பணிகளை செய்து கொண்டிருக்கும் போது, அதாவது சுங்கச்சாவடியில் அமர்ந்து கொண்டிருந்த போது, இயேசு அவரை கண்டார். கண்டதும், என்னை பின்பற்றி வா என்றார். உடனே அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றிச் செல்கிறார். இந்நிகழ்வினை சற்றே நம் மனக்கண் முன் காட்சிப்படுத்தி பார்ப்போமே. மத்தேயு பணி செய்து கொண்டிருக்கின்றார். இயேசு பார்க்கிறார், பின்பற்றி வா என்கிறார். அழைத்தவுடனே இவரும் எழுந்து செல்கின்றார். இது எப்படி சாத்தியமானது? ஒருவேளை மத்தேயு இயேசுவை பற்றி அறிந்திருந்தாரோ, அல்லது சுங்கச்சாவடியில் அமர்ந்து தனது பணிகளை செய்து கொண்டிருந்த போது கடலோரத்தில் பலமுறை இயேசு மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்த பொழுது தனது செவிகளையும் அவரது போதனைக்கு சற்று காட்டியிருப்பாரோ? இதனால் இயேசுவின் போதனைகள் அவரது உள்ளத்தில் தங்கியிருக்கலாம். தான் கேட்ட பல நல்ல போதனைகளின் தலைவர் இவர்தான் என உணர்ந்ததும் உடனே அவரை பின்பற்ற முடிவு செய்திருக்கலாம். இது எனது கருத்து. இயேசுவின் அழைப்பினை ஏற்ற லேவி எனப்படும் மத்தேயு தனது மகிழ்வினை, உறவினை பகிர்ந்து கொள்ள தன் வீட்டில் இயேசுவுக்கு விருந்து ஒன்று ஏற்பாடு செய்கின்றார். அந்த விருந்திற்கு இயேசுவோடு வந்திருந்தவர்கள் வரி தண்டுபவர்கள், அதாவது ஒருவேளை மத்தேயுவோடு அதே சுங்கச்சாவடியில் இணைந்து வரி வசூல் செய்த உடன் பணியாளர்களாக இருக்கலாம். பாவிகள், இயேசுவின் போதனை கேட்டு மனம் திரும்பிய பாவிகளாக இருக்கலாம். மற்றும் அவரது சீடர்களும் இயேசுவோடு ஒன்றாக அமர்ந்து விருந்துண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். விருந்து என்பது உறவை வளர்க்கும் ஒரு ஊடகம் என்பது அன்றே நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது போல. மகிழ்வாரோடு சேர்ந்து மகிழ்வதுதான் மனித மனம். ஆனால் பிறரது மகிழ்வைக் கண்டு பொறாமைப்படுவது நல்ல மனப்பான்மை அல்ல, மாறாக அது அலகையின் மனப்பான்மை. பிறரது மகிழ்வைக் கண்டு நாம் மகிழ நமக்கு தூய்மையான, நேர்மையான உள்ளம் இருக்க வேண்டும். தூய உள்ளம் இல்லாவிடில் மகிழ்ச்சி ஓடி ஒளிந்து பொறாமையைத்தான் தூண்டிவிடும். இந்த உண்மை மத்தேயு வீட்டில் விருந்துக்கு வந்த பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர்களிடம் காணப்பட்டது. இந்த நற்செய்தி இதனை படம் பிடித்து காட்டுகிறது. விருந்துக்கு வந்தவர்கள் விருந்தை சுமைப்பதற்கு பதிலாக வந்திருக்கும் விருந்தினரை நோட்டமிட்டு கொண்டு, இப்படிப்பட்டவர்களோடு இயேசு விருந்துண்ணலாமா என சீடர்களிடம் கேள்வி கேட்கிறார்கள். இயேசு, பொறாமை நோய் கொண்ட உங்களோடு விருந்துண்ண நான் வரவில்லை, மாறாக எளிய உள்ளம், தவறுகளை உணர்ந்து மனம் மாறும் உள்ளம் கொண்ட சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், இவர்களோடு மட்டுமே நான் விருந்துண்ண விரும்புகிறேன். உங்களைப் போன்ற பொறாமை, அதிகாரத்திமிர், பணத்திமிர் போன்றவர்களோடு விருந்துண்ண நான் வரவில்லை என்ற உண்மையை மனதில் கொண்டவர்களாக, நோய் அற்றவருக்கு மருத்துவர் தேவையில்லை, நோய் உடையவர்களுக்குத்தான் மருத்துவர் தேவை என்று அவர்கள் உள்ளம் வெட்கப்படும்படி கூறுகின்றார். அன்பு சகோதரமே, இயேசுவின் அழைப்பு ஏற்ற மத்தேயு தான் பார்த்ததை, கேட்டதை, அனுபவித்ததை நாமும் அனுபவிக்க தனது சொத்தாக விட்டு சென்றுள்ளார் தனது நற்செய்தி நூலை. இந்த நூலை
படித்த நாம் அவரது அழைப்பை மட்டுமல்ல, நமது அழைப்பையும் ஆழப்படுத்திக் கொள்ள உதவுகின்றார். நாம் வாழும் இக்காலத்தில் இயேசு இந்த மத்தேயு நற்செய்தியின் வழியாக நம்மோடு வாழ்கின்றார். இதற்காக நாம் மத்தேயுவுக்கு நன்றி கூறுவோம். மத்தேயு தனது அழைப்பை அழகானதாக மாற்றி இயேசுவுக்கு ஏற்றதாக வாழ்ந்து காட்டிச் சென்றார். மேலும் இந்த நாளில் புனித வனத்து அந்தோனியார் கடவுளை மட்டும் நேசித்து அவரும் புனித பாதையில் வழிநடந்தார். இவர்களது வாழ்க்கை பாடம் நமக்கும் பாடமாக அமையட்டும். நாம் நமது அழைப்பினை ஏற்ற தூயவர்களாக நல்லவர்களாக வாழ்வோம். நன்றி.